வெல்கம் பேக் டு Tuttifrutti cooking. இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள். வியூவர்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு pan எடுத்துப்போம். அதுக்கு 1 கப் பச்சரிசி. அதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாம வறுத்துக்கலாம். லேசா வாசனை வரும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பார்த்து வறுத்துக்கணும். அது கூட 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததும் இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுப்போம். ஸ்வீட்டுக்கு 1 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி ஊற்றி கரையை வச்சு லேசாக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அதை ரவை பதத்துக்கு பரபரான்னு பொடிச்சுப்போம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்துடும். இப்போ நம்மளோட அந்த ரவை பதத்துக்கு இருந்த அரிசி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த வெல்லம் கரைஞ்சாச்சு. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். வெல்லம் கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி அந்த பேனில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்து கொதிக்க வைப்போம். இப்போ வேக வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் அதெல்லாம் வெல்லமும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 3 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த களி சேர்ந்து இருக்கும், ஆனால் பொலன்ட்டு வந்துடும் ஆற ஆற. இது கூட கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க, 7 கறிக்காய் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருந்த நெய்யும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு 1 கப்புக்கு இவ்வளோ கிடச்சிது. ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அல்வா மாதிரி வருதுன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. திருவாதிரைக்கு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.